நிறையா யூடியூப் கிரியேட்டருக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் தெரியவே தெரியாது. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அப்போ இந்த வீடியோவை பார்த்தே ஆகணும். அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ் காமிக்கிறேன். இந்த இமேஜில் பார்க்கும்போது நமக்கான ரெவன்யூ, அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் யூடியூப் சேனலில் எவ்வளோ ரெவன்யூ வருதுன்ற டீட்டெயிலை இது ஒவ்வொரு மந்த்தாக காமிக்கும். ஆனால் என்னோட இன்னொரு யூடியூப் சேனலில் காமிக்கிறேன். ஆக்சுவலாக இது மானிட்டேஷன் ஆகிடுது. இப்போ அந்த இமேஜை பாருங்களாம், எதுவுமே காமிக்கல. ஏன் இது காமிக்கல, இதில் ஏன் காமிக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அப்போ இந்த வீடியோ யாருக்கான வீடியோ? யூடியூப் கிரியேட்டருக்கான வீடியோ. வெல்கம் டு டெக்பத் யூடியூப் சேனல். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம டெக்பத் யூடியூப் சேனலில் ஒரு யூடியூப் கிரியேட்டராக மாற போகிறீங்க, யூடியூப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர போகிறீங்கன்னா, அப்போ நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் உங்களோட யூடியூப் சேனலோட ரெவன்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்தும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு வந்துட்டு இது ஷோ ஆக மாட்டேங்குது. காரணம் ஏன், அது எப்படி நம்ம ஷோ பண்ண வைக்கிறது தான் சொல்லி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு யூடியூப் சேனலோட டீட்டெயிலை பாருங்களா. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலை ஓப்பன் கொடுத்து கீழே பாருங்கள், ரெவன்யூ ஆப்ஷன் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா மேலே எதுவுமே ஷோ ஆகலை. ஏன், அது வந்துட்டு அப்புறம் பேசிக்கலாம். இப்போ என்னோட டெக்பத் யூடியூப் சேனலை பாருங்களா. மறுபடியும் யூடியூப் சேனல் ஓப்பன் கொடுக்குறேன், கீழே ரெவன்யூன்ற சிம்பிளை கிளிக் கொடுக்குறேன். பார்த்தா இதில் மட்டும் ஷோ ஆகுது. இதில் எப்படி ஷோ ஆகுது, அதில் ஏன் ஷோ ஆகலை அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த சீக்கிரட்டே தெரியலங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ரன் பண்ணுறீங்க. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனல் இண்டிவிஜுவலாக பிராண்ட் அக்கௌண்ட்டா, இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிராண்ட் அக்கௌண்ட்டாக உங்கள் யூடியூப் சேனலை கன்வெர்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ இந்த ஆப்ஷன் ஷோ ஆகவே ஆகாது. அதாவது உங்களோட யூடியூப் சேனல் ரெவன்யூ காமிக்கவே காமிக்காது. ஆனால் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பத்தில் ஓப்பன் பண்ணுறீங்கல்ல, அப்படியே நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணீங்கன்னா அப்போ அது ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டு, உங்களோட பர்சனல் யூடியூப் சேனல். அப்போ அதில் உங்களோட ரெவன்யூ டீட்டெயிலாகவே காமிக்கும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனலில் ஒரு டீமாக ஒர்க் பண்ணுவீங்க. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு வேலையை பார்ப்பாங்க. எடுத்துக்காட்டு தம்ப்லைனை வந்துட்டு எடிட் பண்ணுறது, ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், இதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு வேலையை பார்ப்பாங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேலை முடியும். அப்படின்றப்போ அந்த யூடியூப் சேனல் ஒரு பிராண்ட் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த டீம் எல்லாத்துக்குமே ஆக்சஸ் கொடுப்பாங்க. அப்போ வந்துட்டு அவங்கவுங்க ஜிமெயில் ஐடியில் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட வேலையை பார்க்கலாம். அப்படின்றப்போ உங்களோட ரெவன்யூ அவங்களுக்கு ஷோ ஆகாது, அதை கட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒரு பிராண்ட் அக்கௌண்ட்டாக உங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா. அதுவே இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களோட ரெவன்யூ உங்களுக்கு ஷோ ஆகும். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டில் டீட்டெயிலாக காமிக்கிறேன். இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டில் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நான் என்னோட ஒரு யூடியூப் சேனலை ஓப்பன் கொடுத்துக்கிறேன். இன்ஃபோவியூ யூடியூப் சேனலை நான் ஓப்பன் கொடுத்துட்டு ரெவன்யூன்ற ஆப்ஷனை கிளிக் கொடுத்தேன்னா நல்லா பாருங்கள், எதையுமே காமிக்கல. நான் அப்படியே வெளியே வந்துடுறேன். வேற ஒரு யூடியூப் சேனலை சேஞ்ச் பண்ணிக்கிறேன், நம்ம டெக்பத் யூடியூப் சேனலை. இப்போ ரெவன்யூன்ற, அதாவது ஏர்னிங்ன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நான் கிளிக் கொடுத்துக்கிறேன். கிளிக் கொடுத்தா இந்த மாதிரி வந்துட்டு இங்கே ஷோ ஆகுது. இப்போ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதே வந்துட்டு ஜிமெயில் ஐடியில் நான் வந்துட்டு வேற ஏதாவது யூடியூப் சேனலை கொடுத்துக்கிறேன். இங்கே ஏர்னிங்ன்ற ஆப்ஷன் நான் கிளிக் கொடுத்தேன்னா இங்கேயும் ஷோ ஆகுது. ஏன்ட்டுன்னு நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஆனால் அந்த யூடியூப் சேனலில் மட்டும் அது ஏன் ஷோ ஆகலை அப்படின்னா அந்த யூடியூப் சேனல் பிராண்ட் அக்கௌண்ட்டு. இப்போ அதுக்கும் நான் எடுத்துக்காட்டு சொல்லிடுறேன். இப்போ சுவிட்ச் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதை நான் கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தீங்கன்னா டெக்பத் தமிழ் @gmail.com, இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல், டெக்பத் யூடியூப் சேனலோட லிங்க் ஆகிருக்கு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிராண்ட் அக்கௌண்ட்டாக நான் வச்சிருக்கல, அதால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேரோட எனக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டெக்பத் அப்படின்ற சேனல் மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்துட்டு இன்ஃபோவியூ அஃபிஷியல் @gmail.com இந்த சேனலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் பிராண்ட் அக்கௌண்ட்டாக வச்சிருக்கேன். அதால தான் வந்துட்டு இன்ஃபோவியூ அஃபிஷியல் சொல்லிட்டு நோ சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எந்த சப்ஸ்கிரைபரும் இல்லாமல் இருக்குது. ஆனால் கீழே பாருங்களா, பிராண்ட் அக்கௌண்ட்ன்றதுல தனியாக வந்துட்டு இன்ஃபோவியூ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைப் டீட்டெயிலை காமிக்குது.
ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுவே டெக்பாத்ன்ற யூடியூப் சேனல் எந்த பிராண்ட்லேயும் வந்துட்டு நான் வந்துட்டு எந்த ஜிமெயில் ஐடியிலையும் லிங்க் பண்ணலை. அதனால தான் வந்துட்டு அது வந்துட்டு பிராண்ட் அக்கௌண்ட்டு கிடையாது, இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டு. ஏன்னா நீங்கள் வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ உங்களோட யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட்டு பிராண்ட் அக்கௌண்ட்டா இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டான்னு செக் பண்ணிக்கிங்க. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது பிராண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் இந்த அது நான் ஒரு புகைப்படம் காமிச்சிருக்கேன்ல, இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனலில் வர மந்த்லி எவ்வளோ ரெவன்யூன்ற டீட்டெயில் காமிக்காது. இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அது காமிக்கும். இப்போ உங்களோட ரெவன்யூ மந்த்லி எவ்வளோ வருதுன்ற ஒரு சூப்பரான அப்டேட்டை யூடியூப் சேனல் அதாவது ஒய்டி ஸ்டுடியோவில் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த ஃபியூச்சர்ஸ் நிறையா பேருக்கு வந்துட்டு யூஸ் ஆகலை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு யூடியூப் சேனலுக்கு 2-3 பேர் வந்துட்டு டீமாக இருக்கும் பொழுது அவங்க பிராண்ட் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ரெவன்யூ காமிக்க மாட்டேங்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட பிராண்ட் அக்கௌண்ட்டில் இருந்துட்டு மறுபடியும் உங்களோட இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது இந்த ஆப்ஷன்ஸ் ஒர்க் ஆகும். உங்களோட ரெவன்யூ மந்த்லி எவ்வளோன்றத டீட்டெயிலாக காமிக்கும். இதுதான் அதுக்கான சொல்யூஷன், வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா நிறையா பேர் அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸு இல்லை, அதனால எல்லாருக்கும் குழப்பமாக இருக்குது. அதுக்காக உங்கள் யூடியூப் சேனல் மானிட்டேஷன் ஆகலைன்ட்டுன்னு தயவு செய்து எனக்கு வரலன்னு சொல்லிட்டு கமெண்டில் கழுவி ஊற்றாதீங்க. மானிட்டேஷன் ஆகி ரெவன்யூ உங்களுக்கு ஜென்ரேட் ஆனால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸ் காமிக்கும். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நம்ம டெக்பாத் யூடியூப் சேனலில் ஒரு கிரியேட்டராக நீங்கள் இருக்கீங்கன்னா மறக்காம ஞாபகம் வச்சுக்கிங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கிரியேட்டர் க்ரோத் ஆகிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு என்னோட அனுபவத்தை உங்ககிட்ட டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். அப்போ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கீங்களே, மறக்காம லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.